இந்த நந்தவனம் நிறுவனத்துக்கு எங்களை அழைச்சதுக்கு. நந்தவனம் அப்படிங்கிறது பூக்கள் பூத்து குலுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள்லாம் வந்து காலையில் பூக்கும், சாயந்தரம் வாடிடும். ஆனால் இந்த நந்தவனத்தில் எல்லாம் நறுமணம் வீசும் மருந்து போன்ற மூலிகைகள். உங்களை காலத்துக்கும் வச்சு பாதுகாக்கணும். அந்த மாதிரி அறிவார்ந்த முதிர்ந்த மூலிகைகள் நிறைந்த இந்த நந்தவனத்துக்குள்ளே நுழைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த இசை நிகழ்ச்சிக்காக ஒரு வருடம் படாத பாடுபட்டு அவர் எங்கே போனார் தெரியல, திடீர்னு காணாமல் போயிட்டார். ஏரியாலே இருக்கீங்க, ஓகே. ஒரு வருடமாக என்னோட ஃபாலோ பண்ணி என்னை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு யூ சார். செம்ம. இந்த இசை நிகழ்ச்சியை நீங்கள் பூரா என்ஜாய் பண்ண போகிறீங்க. முதல்ல ஒரு தேவி துதியை பார்த்தோம். எங்கள் கியூஎஃப்ஆர் ஸ்டைலில் எல்லா பாட்டும் வரும். பாட்டு கூட ஒரு குட்டி கதையும் வரும். அதுதான் ஜாலியாக இருக்கும்ல கேட்குறதுக்கு. கதை கேட்க பிடிக்குமே உங்களுக்கு? எங்களா நீங்கள் கதை சொல்லி நாங்கள் கேட்குறதில்ல, நான் கதை சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி போய் நீங்கள் தூங்கும்போது கதையாக இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. ஒரு அழகான பாடல், தமிழை போற்ற, தமிழை பற்றி, தமிழின் பெருமையை சொன்ன ஒரு அழகான பாடலை இப்போ கேட்கலாம். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான், தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு. அப்படி இல்லைம்மா, அக்கா இவ்வளோ அழகாக பாடுறாங்க பார்த்தீங்களா? தமிழே நாளும் நீ பாடு, தமிழே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
கியோஃபாரோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிங்கர். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஸ்ரீவர்தனி. சமன்விதா இன்னொரு பிரமாதமான டேலண்ட் எங்கள் கியோஃபாரை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த தமிழை போட்டுனாங்க. அந்த பாட்டில் வந்தது இல்லையா வரிகள், முத்துலிங்கம் ஐயாவின் அழகான வரிகள். என் கனவும் நினைவும் இசையே, இசை இருந்தால் மரணம் ஏது அப்படின்னு அழகாக எழுதுகிறார். மியூசிக் தான் பல பேருக்கும் மூச்சு பேச்சு எல்லாமே. எனக்கு அப்படி தான், மூச்சு சுவாச காற்று. சாப்பாடு கிடையாது, இன்றைக்கி பூரா மியூசிக் தான் சொன்னால் சந்தோஷமாக இருப்பேன் நான். அந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? எனக்கு சாப்பாடு தண்ணிலாம் வேணாம், பாட்டு இருந்தால் போகிறோன்னு சும்மா சொல்லக்கூடாது, அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது, சாப்பாடு போட மாட்டாங்க. இந்த